இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. அதன்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து ஊடகங்களை தெளிவுபடுத்தும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். 58 உள்ளூராட்சி சபைகளிலே இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் போட்டியிட்ட எங்களுடைய கட்சி குறைந்தது 35 சபைகளிலாவது தனி பெருங்கட்சியாக உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய உரிமை பொதுவாக இருக்கும். அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 35 சபைகளிலேயும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு இணங்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள். முஸ்லிம்களை பிரதித்துவப்படுத்துகிற தமிழ் பேசுகிற கட்சிகளோடும் நாங்கள் நிச்சயமாக இணங்கி செயற்படுவோம். இதேவேளை வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆட்சி மலர வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு முழுவதும் பரந்துபட்ட அளவிலே தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் ஒன்றிணைந்து செயலாற்றுவது சம்பந்தமான பூர்வாங்க கலந்துரையாடல் ஒன்றை தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று எட்டியது.